கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ள மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். யாக்கோபு 5:16 கடைசி பகுதி சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நீதிமான் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் அது பலனுள்ளதாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஜெபங்கள் ஊக்கமான ஜெபமாய் இருக்க வேண்டும். அப்படியானால் ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமீன். யாருடைய ஊக்கமான ஜெபம்? நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம். ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலவிதமான பாவங்களை செய்து பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடாதபடிக்கு அதே பாவத்தின் அனுபவத்தோடு சேர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நீதிமானாக, பரிசுத்தவானாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டுவிட்டு நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அது நிச்சயமாய் அது பலனுள்ளதாய் இருக்கிறது. பாருங்க, அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் இருந்த போது சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அந்த ஜெபம் அந்த பேதுருவை கட்டியிருந்த சிறையிருப்புகளை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு காரணமாய் மாறினது. ஆகவே நாம் முதலாவது பரிசுத்தவானாய், நீதிமானாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே மாற்றி அமைத்துவிட்டு நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சேர்ந்து நாங்கள் ஆண்டவர் இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, சமாதானத்தோடு நடத்தும். கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.